மக்களே பார்த்துங்க, மணி எத்தனைன்னு தெரியுதா? மணி 6 நாள் ஆயிடுச்சு. மழை வருமா என்னவான்னு நேற்றுலேருந்து வெயிலை பார்த்தீங்கன்னா போட்டு பட்டையான வெயில். அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா 1 மணி 2 மணி இருக்கும். மழை என்ன மழை பெஞ்சிருச்சு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாதி அளவுக்கு வந்திருக்கு. அப்போ அரை அளவுக்கு மழை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுதான். அப்புறம் பார்த்தா காலையில் எழுந்திரிச்சு சரி கொஞ்சமாக நம்ம வாக்கிங் போகலாம் அப்படின்னு லைட்டாக நடக்க வந்தேன். காலையிலே எழுந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் நடந்தால் தான் அதுக்கு பேர் வாக்கிங். இந்நேரத்துக்கு வர நடந்தால் அதுக்கு பேர் வாக்கிங் இல்லை தான். ஆனாலும் நடக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. காலையில் எழுந்திரிச்சா ஒரு 1/2 கிலோமீட்டராது முதல்ல நடங்க, சரிங்களா? இப்போ உள்ள இதெல்லாம் பார்த்திங்கன்னா இழப்பு எடுக்கிறது, மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி நோய்கள் தான் அதிகமாக பரவுது. அதனால் நம்ம ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டராது நடந்து ஆகணும், சரிங்களா? அது நம்ம எப்பவும் நடந்தால் சரி வராது. பொழுதோட நடங்க, காலையில் நடங்க, இடப்பட்ட நேரங்களில் நடங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன், சரிங்களா? இந்த காட்டுக்கு வந்தாலே அது தனியாக என்ன சொல்லுங்க, இந்த பாக்கு மனம் அப்படியே எடுக்கும் பார்த்துருங்க. நல்லா இருக்கும் இந்த காட்டில் பொறுத்தளவில், சரிங்களா? நீங்கள் நடந்து பாருங்கள். நான் உங்களுக்கு சும்மா விளையாட்டு சொல்லலை, உண்மையிலே நம்ம நடக்கிறனால நிறைய பலன் உண்டு, சரிங்களா? நடங்க, நடக்காமல் மட்டும் இருக்காதுங்க, நடங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, நம்ம கொஞ்சம் தூரம் நடந்துட்டோம். ஏன்னா நம்ம அப்படியே ரிட்டன் பார்த்திங்களா, பாக்கு மரக்கு காட்டில் பூ பூக்க தொடங்கிருச்சா, அது மனம் அப்படி நல்ல மனம், சரிங்களா? ஓகேங்களா? சரி, போதும். இது வரைக்கும் நம்ம நடந்தாச்சு. இனி எப்படி திருப்பி